கஷ்டமா இருக்கு. பிள்ளைய சரியில்லை. ரொம்ப எல்லாரும் ஐயா முருகா மாலை போட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட இது. வெயில் எதுவுமே இல்லை. ஐயாட்ட வரணும்னு வந்தேன். அது இன்னொருத்த மூலியமா தான் வந்தேன். நான் படுத்துதான் தூங்குனேன். இன்னொருத்த வந்து நீ வா ஐயாட்ட வாங்கி என்னை எழுப்பி வந்து வேசாட்பாடியில இருந்து எது என்ன வேலை தட்டாலும் கைக்கு தட்டுறது. இன்னும் நிக்கிறேன். எனக்கு 40 வருஷமா இருக்கேன். நான் வச்சுக்கிற மாட்டேன். அது ஒழுங்கா நடந்துக்கிற மாட்டேது. என்ன வர மாட்டேது, வணங்க மாட்டேதுயா. நான் அந்த கொட்டமுண்ட அது கூப்பிட மாட்டீங்களா? அத நீங்க மனசை மாத்த வேண்டியதானே? நானா போனாலும் அந்த கொட்டமுண்ட அவ வரமாட்டா. என்னத்துக்கு நல்லா வந்துட்டு இருந்தா. நல்லா வந்தா போனா நல்லா ஆடுனா பாடுனா. இப்ப என்னடா அவ ஆட்டத்தை தான் பாக்குற, என்னைய வந்து பாக்க மாட்டேன். 5 வருஷமா நான் அவளை பாக்க மாட்டேன். சரியா போவேன், பள்ளிக்கு போவேன், அங்க போவேன், அவளை எட்டி பார்த்து ஓடிடுவேன். என்னை ஒரு பொண்ணா கண்ணை அடிச்சு கூப்பிட்டாங்க. அது வந்து நான் அவதான் எனக்கு ரொம்ப இதா இருந்தா. என் புருஷன் அவரே தான் விலைக்கே விட்டா. 2 பேரும் சேர்ந்து இருந்தா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? என்ன வேணும் உனக்கு? எனக்கு என் கையால் சொத்து கொடுக்கணும், என் பிள்ளைய ஊட்டி நல்லா இருக்கணும். ஐயாக்கா இல்லு என்ன பண்ணு கைகள்லாம் நல்லா இல்லையாச்சா? இதை வலிக்குன்னு சொன்ன உடனே வலிக்கல, நல்லா போயிச்சா? நல்லா உண்மையவா? கை வச்சுது ஆயிடுச்சாப்பா. மாரியம் பீடையாவே இருந்துச்சு. போன தொழிலும் வர மாட்டேங்குது. எது இருந்தாலும் இன்னைக்கு போனா நாளைக்கு இல்ல, நாளைக்கு போனா இன்னைக்கு சரியில்லை. இந்த நாமத்தை நெத்தியில வை. ஐயனுக்கு தொழில் வேணும், வருமானம் வேணும். கூட வாயான ஒரு கூப்பிடு. நாராயண கூப்பிடு. வந்துட்டாரு எப்படிதான் வந்துட்டாரு. உட்காந்துட்டாரு, என் நெஞ்சிலே உட்காந்துட்டாரு. இதை பண்ணு, நான் பண்ணி தரேன். வேற என்ன வேணும்? சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? நிறைய சாப்பிட்டேன். எப்படி சாப்பிடலாம்? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப மோசமா இரும்பு சம்மந்தப்பட்டது வருது. இரும்பு சம்மந்தப்பட்டது வருதுன்னு அதான் நான் கேட்க. இரும்பு சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டேன். ஒரு இடத்துல கம்பெனி ஓடிச்சு இல்லையா? ஓடிச்சோ இல்லையா? இப்பதான் கொஞ்சம் நல்லா ஆகி போச்சு. பக்கத்துல விளையாட்டு கொடுக்குல்ல இருக்கா இல்லையா? அது கும்பிட்டு போலாம்ல. ஏன் போக மாட்டீங்க? தெய்வத்தை போனாதான் தெய்வம் கூட வருவாய். தொழில் தரும், வருமானம் தரும், எல்லாம் தரும். நம்ம சாமியை ஓரம் கட்டினா ஒரு விட்டு கொடுக்கணும். நம்ம தான் அவசரப்படணும். சரிதா? உங்களுக்கு வேற என்ன படிச்சுங்க? நான் தொழிலை படிச்சிருந்தேன். நெத்தியில் வைக்க ஐயா எனக்கு தொழில் வேணும், வருமானம் வேணும். என் கூட அடிக்க வச்சு எடுத்து இப்படி கீழே போடுங்க. நான் படிச்ச வீட்டில் சரியா விளக்கத்துக்கு இல்லையாமே. யாருமே ஒரு 4 மணிக்கு ஏற்ற முடியாது. ஏற்றிட்டு போற கூட கொண்டு வச்சு போங்க. சாயந்தரம் வந்து கொஞ்ச நேரம் விளக்கு ஏத்த விலைகள் தீரும். புரியுங்களா? சொல்லுமா. ஒரு நேரம் ஏதாவது பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏதாவது பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்துக்கலாம்னு முன்னாடி இப்ப இல்லை. அதுதான் கம்பெனிக்கு ஒரு ஆளை கூட்டு பண்ணி உள்ள ஆளை கூட்டு போய் பாத்தீங்களான்னு கம்பெனில வெளியில வரலையா ஒன்னும் வரலையா அப்படின்னு ஆளை கூட்டு போனீங்களான்னு கேட்டேன். கம்பெனி எடுத்ததாரு உனக்கு யாராவது கூட்டிட்டு போய் பார்த்தாங்கன்னு கேளுங்க. கேட்க நம்பர் 78 நம்பருக்கு போனீங்க. நான் சொல்றேன். சொல்லு என்ன வேணும்? பொண்ணுக்கு சம்மந்தம் பார்த்துட்டு இருக்கோம். சரியா செட் ஆகும். ஏதோ ஒண்ணு வந்து முடியல கடந்து கட்டாயிச்சா? 3 வந்து அப்படி கட்டாயிடும். ஒண்ணு போய் அப்புறம் 3 அப்புறம் பார்த்து நான் கேட்கற மட்டும் சொல்லுங்க. நான் கேட்கறது ஒண்ணுதான். அப்புறம் எத்தனை தான் போனா ஒண்ணு போனா நல்லா தானே.
இப்போ அவனை ஏதாவது பேசிட்டு இருக்காங்கல்ல, பேசுங்களா? ஆமா. அது கூட உங்களுக்கு 2 மனசா இருக்குது. ஆமாயா, என்ன பேசுறேன் நீ சொல்ல கருத்து. நான் சொல்லப்ப எங்க அப்படி சொல்றாரு, நான் சொல்றது அவ்வளோ சொல்றேன். டவுட்டா இருக்குது, தரலாமா வாழாமான்னு. அதைத்தானே நானும் கேட்கிறேன். இப்ப அந்த ஜாதகமே பார்க்கல, பார்க்காம ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறம் எழுத கொடுத்துருங்க. இப்படி வாங்க, டீ கொடுங்க, டீ கொடுங்க. முதல்ல குதிரை சைக்கிள் வருது. குதிரை சொல்றேன். நான் என்ன கேட்கறேன், நான் அவ்வளவு பாக்குறேன் இவ்வளவு பாக்குறேன். நான் கேட்டு பர்சன் பண்ணிருக்கீங்க. தப்பா கேட்குறீங்களா? யாரும் கேட்க மாட்டேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லிருக்கீங்க. அவனையும் வணங்க, உன் குழந்தை தானே, அவனையும் வணங்க. ஐயா வணங்கன்னு சொல்ல, உன் குழந்தைக்கு வணங்கி அவங்க குழந்தைய விட்டக்கூடாது. அதே வணங்கணும், ஐயா வணங்க வேணான்னு சொல்ல. ஏன்னா அம்மா உன் குழந்தைய வழங்கியே ஆகணும், சரிதா? அதனால நீ ஐயா வழங்கிட்டு ஐயா கும்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் வந்து நிற்கிறான், ரொம்ப நாள் ஆச்சுன்னு. உனக்கு என்ன வேடிக்கை செய்யணும்? அடுத்த மாசம் போறோம். அவங்க என்ன பண்ணணும் தான் கேட்டேன். மின்னணு வைக்கணும். மின்னணு அவருக்கு என்ன கோயில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். செய்ய வேண்டியது எல்லாம் வேண்டிக்கிட்டு வீட்டுல வச்சு இந்த நாமக்கத்துக்கு நெத்தில வைங்க. ஐயா நம்ம நல்லா வர முடிச்சு போன நெத்தில வைங்க. நம்ம பரவாயில்ல, அம்மன் கோயில் இருக்குல்ல, அதை கும்பிடுங்க. அதான் ஐயா அம்மன் அதை அதை கும்பிடுங்க. நான் சொல்லிக்கிறேன். வேற என்ன வேணும்? என்ன பண்ண சொல்லுங்க இவங்க. அது ரொம்ப நாளா இருக்குது. என்னது அப்படி நெடிச்சா முடு முடு சவுண்ட் வரும். எத்தனை வருஷமா? அது இருக்கு, 10 வருஷங்கள் இருக்கா? பாருப்ப வீட்டுல பார்த்தா தெரியும். இருக்காங்க பாருங்க. நான் சொல்ல கேட்க மாட்டேன், நீ சொல்ல கேட்க மாட்டேங்குது. இப்ப இது சொல்லு பாரு, கொஞ்சம் குறைஞ்ச சொல்லி சொல்ல சொல்ல வர இருக்கா இல்லையா? கொஞ்சமே போதுமா? உட்காரியா? தாய் குழந்தை பேசாதீங்கம்மா. இருக்குதானே? போவோம் பயிரவாங்க. சொல்லு. நாராயணா பாரு, கையெடுத்து பாரு. தூக்கி பார்த்து அப்படிலாம் தெரியாது. வெயிட் கொண்டு வந்து தெரியலையா? ஒண்ணு தெரியல இல்லைன்னு சொல்லிட்டு போ. சரி இல்ல போது ஒழிக்கணும். சரியா? ஆனா வீட்டுல போயிட்டு இது மாதிரி எண்ணெய் உழைக்கிட்டு தண்ணியில கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு உதறணும். என்ன போட்டுதான் இருக்கேன். நான் சொன்ன நீ செய்யா, ஒரு போய் ஒரு பாய் எங்க வேலையை நீ செய்ய, நான் மணிக்கு சரியா செய்யணும். வீட்டுல பண்ணணும். பேசாதான் நீ வேற சும்மா அடுத்த
அதான் இப்படி வரல உதவி வரணும் சரி வர வர வரணும் சொல்லுங்க வரியா அப்ப விட்டு இப்ப வர வர வரதான் சொல்லுங்க என்ன விட்டுருங்க நீ வந்து விட்டு ஓடிக்கிறேன் நான் யாரும் வருது நான் போன சொல்லுவா நான் என்ன வரேன் ஊர் சொல்லி இப்போ ஆமா எப்படியா நல்லா இருக்கியா? போச்சா வேற என்ன வேணும் என்கிட்ட தீராத அந்த மண்ணு தண்ணி தீர்த்து கொடுக்க எங்க அப்பா நாரம் எடுக்கலாம் ஒரு ஆடு கட்டுற மாதிரி வருது ஆடு நம்ம கோயில கொடுக்கணும்னாங்க. என்ன பிரச்சனை அது நம்ம அப்பா கால தாத்தா காலத்துல காலத்துல வரும் நீ மற்ற கதையா பேசிக்கணும் விட்டுட்டீங்க அதுக்கு என்ன முடியும் விட்டுட்டீங்க நானா வேணான்னு சொன்னேன் போ உன் கையை நடத்திடுவாரு ஆறு ஆமா உட்காந்து சாப்பிடுறதுக்கு வேலைக்கு போக உட்காந்து சாப்பிடுற நேரத்துல ஒரு வேலைக்கு போக சொல்லிருக்குமா ஐயாவுதான் தெரியும். உட்காந்து சாப்பிடுற வயசு ஆகிடுச்சு நான் அப்புறம் எப்படி கேமரா ஒரு 20 நிமிஷம் வந்து தெரியல இப்படி வாங்கி இப்படி வாங்கி அனுப்பிட்டு ஒரு வேலைக்காக கேட்டுருக்கீங்க கேட்டியா போ நினைக்கிறேன் அம்பத்தூர். பொண்ணுக்கு ரொம்ப நாளா சம்மந்தம் பார்த்துட்டு இருக்கோம், செட் ஆகல. வலி இருக்குது அது இந்த 2 இடம் கைவலி. பரவாயில்ல திருப்தியா இருக்கு. போச்சு இல்ல என்ன சொல்லுங்க ஒரு வருஷமா போறியா இவர்தான் ஐயா கோவில ஒரு தலைவரா இருக்கிறாரு ஏன் போக மாட்டேங்குது சொல்லுங்க யாரு என்ன சொல்லுங்க தெரியுதாமா பாருங்க போங்க பாருங்க சும்மா ஒண்ணு இல்ல இருக்கா ஆமாமா வீட்டுல போய் பண்ணுங்க ஒரு நேரத்துல பணியோட செய்யலாம விட்டுட்டு போன ஐடியா பண்ணீங்க எதுக்கு அந்த மாதிரி வருது கேட்கற சொல்லுங்க போது 1000 குழப்பம் இருந்தாங்க அவருக்காக செய்யுங்க எனக்காக செய்யாதீங்க அவருக்காக செய்யுங்க அதுதான் நான் சொல்ல வேண்டியது அதனால ஒரு குழப்பம் நம்பர் செய்யலாம் 5 பேர் முடிஞ்சுருந்தா ஒரு அப்படிதான் பேசுவாங்க ஒரு பேசுவாங்க அவர் நினைச்சு எப்பா நான் உனக்காக நான் வேலை செஞ்சு பார்த்து அவரு மேல பார்த்து போடுங்கன்னு ஒரு முக்கிய உதாரணம் இருக்கிற வழி இருந்து காலை ஒடிய வேண்டியது காலை ஒடிய வேண்டியது காலை ஒடிய வேண்டியது இங்க நமக்கு பயணிக்கு போற லேடிஸ் தான் ஜென்ஸ் யாருமே இல்லை கொஞ்சம் போறது பத்தியா நல்லா சாயமே ஆட மாட்டேன் சும்மா ஒரு வழிபோக்கு மாதிரி உட்காந்து பேசிட்டே இருக்குங்க நான் ஆட மாட்டேன்
டீ பருக்கு வீடுங்க போதுமா நம்மளுக்கு போய் யாரு வர வந்தாலும் பண்ண முடியும் என்ன செய்யுது வேற என்ன பண்ண முடியுது மாடியிலையா கொஞ்சம் தாமதமா வருது சொல்லுங்கம்மா எப்படியே கட்டி முடிக்க வேண்டியது வேலை இல்ல பேசல கொஞ்சம் பணம் வர வேண்டியது அதான் வர வேண்டியது சொல்லிட்டு வரையில நீ இடத்த பத்தி பேசுற அது வித்தா உடனே கட்டிடுவேன் அது பண்ணி தர வழி பண்ணி தரேன் புடி வரணும் என்ன பண்ணுது ஆஸ்பத்திரி பண்ணுங்களா ஆஸ்பத்திரி போட ஊசி போடுங்க வழி பண்ணி பண்ணா நீ அதாவது இப்ப பாருங்க நடந்து பாருங்க நடந்து போக வேணாம் நடந்து போக வேணாம் காலம் சொல்லலாமா உட்காருங்க எனக்கு கும்பிட மாட்டாத்தா மிஸ்ஸோட பரவாயில்ல வாங்கிக்கிறேன் எந்த சாமியோட போட மாட்டான் மிஸ்ஸோட வாங்கிக்கிறேன் உங்களுக்கு நல்லா இருக்கணும் இதுமா நான் படிக்கிறேம்மா இதெல்லாம் சையாச்சு பண்ண வேணான்னு வழிதான் உங்களுக்கு தொடாவே வழி செய்ய மாட்டேன்னா ரத்தோட்டம் இல்லை உங்களுக்கு ஒரு டென்ஷன் நிறைய ஏறுது அதை போறீங்க பேர் என்னம்மா பேர் என்ன கோயம்பு நல்லா கடியாவும் ஏமா ஏமா இதே கடி மாதிரி ஏமா இருமா நல்ல பேருமா நல்ல பேர் தான் இந்த பேர் நல்ல பேர் ஒரு முக்கியம் கேஸ் பதிக்கிற மாதிரி வருது கேஸ் பதிக்கிட்டா இப்ப இல்ல அடிச்ச மாதிரி வருது அதுக்கு கணக்கு பைப்பு மாட்டீங்களா அதுல லீக் ஆயிடுச்சு அது நம்ம பட்டு ஞாபகம் வர்றதுன்னா தைலாந்து போட முடியுமா இப்ப பாருங்க வேகமா போறது வாமா என்னமா நீ வாமா கேமரா ஓடுது நீ அப்படியே வளர்த்துட்டு வரையா என்னம்மா நண்டலாமா எப்படிமா கருணாவில் சொல்லுங்க பொண்ணு நல்லா படிக்கணும் உட்காருங்க மார்க் கொஞ்சம் கம்மியா தான் வாங்கி கொண்டிருக்கு மார்க் கம்மியா இருக்குது
தாமத்தை போட்டு கொடுங்க தண்ணியில் இதுதான் மருந்து வேற எதுவுமே இல்லாம தயக்கிறேன் இதை பண்ணுங்க. அது கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் ஃப்ரீயாக பிடிக்குது இருக்காட்டியா சொல்லு மாற்றி வந்து இதை போட்டு நடத்தி மாற்றி வந்து ஐயாயிரம் மாற்றி ஐயா மாற்றி முடியாது போட்டு சொல்ல படிக்கிறதா படிக்க வேற என்ன வேணும்? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 5 மாசமா ரொம்ப உடம்பு முடியாது. ஐயாவே முடியல. வணங்குறீங்க. இங்க வந்து கல்யாணம் பண்ண என்ன பண்றது? அதெல்லாம் ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. ஐயா கொஞ்சம் கஷ்டம் கூட ஐயா நம்ம சைக்கிள் அந்த தைரியம் வச்சு மன தைரியம் தான் எதையும் வெல்ல முடியல வெல்ல முடியாது. என்ன பண்ணுது தலை என்ன பண்ணுது? போனடி போனடி நான் ஐயா கிட்ட படிக்கிறேன். போனது 79 அடிக்க போனேன். ஐயா அம்பத்தூர்ல இருந்து வரோம். என்ன பிரச்சனைக்காக ஐயா வந்திருக்கீங்க? காலு கை வலி பிரச்சனையாக வந்திருக்கேன். எத்தனை வருஷமா இருக்கு ஐயா? ஒரு வருஷமா இருக்குது. எங்க டாக்டர் ஏதாவது பார்த்தீங்களா? டாக்டர் பார்த்தோம் குணமாவே இல்லை. ஐயா கை வச்சுன்னு எப்படி இருக்கு? பரவாயில்ல ஐயா குணமா கொஞ்சம். ஐயா காசு வாங்குறாங்களா? காசு எதுவும் வாங்கலை. ஐயா அன்னதானம்லாம் பார்த்து அன்னதானம் சூப்பரா இருந்தோம்மா. அன்னதானம்லாம் சூப்பரா இருந்து திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கு. எங்க இருந்துமா வரீங்க? நாங்க அம்பத்தூர்ல இருந்து வரோம். என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? எங்க வீட்டுல குடும்ப பிரச்சனை இருக்குது. அப்புறம் உடம்பு சரியில்லை, கால் வலி. எங்க எத்தனை வருஷமா இருக்கு? அது 5 வருஷமா இருக்குது. 5 வருஷமா. டாக்டர் ஏதாவது பாத்தீங்களா? டாக்டர்கிட்ட பெருசா எதுவும் பார்த்துக்கிடல. சும்மா கொஞ்சம் கை வைத்தியம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐயா அங்க வந்ததுக்கு அப்புறமா சரி பண்ணியாச்சு. வலி இல்லை, எனக்கு சரியாயிடுச்சு. சாப்பிட்டோம். திருப்தியா இருக்குது. நல்லா நீங்க ஒரு வலி பிரச்சனை எல்லாம் எல்லாம் போயிடுச்சு.